லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. ரஜினி, இருக்கேன். நான் இங்கதான் இருக்க போறேன். போதுமா? அக்கா, அக்கா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. இந்த ஃபங்க்ஷன்ல நீ இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா அக்கா என் ஃபங்க்ஷன்ல நீ இருக்கணும்க்கா. ப்ளீஸ்க்கா சத்தியம் பண்ணி கொடுக்கா. வரேன். தேங்க்ஸ்க்கா. நான் முரளிய என்னமோ நினைச்சேன். எதிரே பார்க்காத அளவுக்கு ஒரு டிராமா பண்ணி ரஜினி கிட்ட சத்திய வாக்கு வாங்கிட்டான் பாத்தியா? ஆமா சித்தப்பா, இதே பழைய ரஜினியா இருந்தா இந்த டிராமாலாம் தேவையே பட்டிருக்காது. ஆனா இப்ப ரஜினி தான் பார்த்திபனோட மயக்கத்துல இருக்காளே, இல்ல ராதிகா? ராதிகா என்ன என்னடி அவ்ளோ யோசனையில இருக்க? நாங்க பேசுறத கூட கேட்காம? அக்கா, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் சரியா நடக்கும்னு எனக்கு தோணல. ஏமா, ஏன் அப்படி சொல்ற? ஆமா சித்தப்பா, என்னமோ தப்பா இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் பிடிபடல. என்னடி தப்பா இருக்கு? அக்கா, அவ என்னமோ சத்தியம்லாம் செஞ்சு கொடுத்துட்டா. ஆனா இங்க இருப்பாளான்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த தடவையும் நம்ம பல்பு வாங்குற மாதிரி ஏதாச்சும் நடந்துருமோன்னு பயமா இருக்குக்கா. என்ன சித்தப்பா சிரிக்கிறீங்க? இப்படிதான் அவ பார்த்திபனை விட்டு கொடுக்கறேன்னு 1000 தடவை சத்தியம் பண்ணா. காப்பாத்தினாளா? அதாமா ரஜினி, அவ கூட பிறந்தவளா இருந்துகிட்டு என்ன நீ அவளை புரிஞ்சுக்கலையே? இங்க பாருமா, இந்த உலகமே காரி துப்புனாலும் இந்த குடும்பத்தை மட்டும் அவ என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டா, விட்டுட்டு போகவும் மாட்டா. அவ வாழ்க்கையே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காக தான் நிப்பா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அவ நிச்சயமா முரளியோட ரிசப்ஷனுக்கு இருப்பான்னு சொல்றீங்களா சித்தப்பா? கண்டிப்பா நிப்பா. சித்தப்பா, நீங்க சொல்றது லாஜிக்கலா கரெக்டா தான் இருக்கு. ஆனாலும் என் மனசுக்கு என்னவோ அவ பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு தான் போவான்னு தோணிட்டே இருக்கு. ஒருவேளை நமக்கு நேரம் நல்லா இருந்து அவ அங்க போகாம இங்கே இருந்துட்டானா அவ்வளவுதான், அதோட எல்லாம் முடிஞ்சிரும். முரளிக்காக தான் பார்த்திபன் அப்பா விஷயத்த நாம அவகிட்ட இருந்து மறைச்சோம். இப்ப அதே முரளிக்காக அவ வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பார்த்திபன் ரஜினிய திரும்பி கூட பார்க்க மாட்டான். அம்மாடி, அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன் இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றேன்னா, அதிர்ஷ்டம் இந்த தடவை நம்ம பக்கத்துல இருக்குதுமா, நம்பிக்கையோட இரு. இது மட்டும் நடந்தா ரஜினி பார்த்திபன் காதல் கதைக்கு இதுதான் சித்தப்பா எண்டு.
கண்டிப்பா எண்டுதாம்மா. அண்ணே, யோசனைலாம் பலமா இருக்கு. எல்லாம் ரஜினி பத்தி தான் சகல. அரவிந்த், நாளைக்கு பார்த்திபா அப்பாவோட காரியமும் இருக்கு, முரளியோட ஃபங்க்ஷனும் இருக்கு. ரஜினி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இதுல என்னென்ன சந்தேகம்? ரஜினி கண்டிப்பா பார்த்திபனோட அப்பாவோட காரியத்துக்கு தான் போகணும். ஆமாப்பா, அவ அங்கதான் போகணும். ம். சகல, நான் வேணா ரஜினி கிட்ட போய் பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு போன்னு சொல்லிட்டு வரவா? இல்லைண்ணே, அந்த தப்பை மட்டும் பண்ண வேண்டாம். இந்த முடிவை ரஜினியே எடுக்கட்டும். அதான் சரியா இருக்கும். நாம எதுவும் சொல்ல வேண்டாம். இல்லப்பா, குடும்பத்தை காரணமா காட்டி ரஜினி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போறா. இல்லைண்ணே, இந்த தடவை ரஜினி எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வருவேன்னு எனக்கு தெரியுமா? பார்த்திபனோட அப்பா காரியத்துக்கு என்ன போக சொல்லதானே வந்திருக்க. ரஜினி, இந்த பூவை வச்சுக்கோ. புரியுதுமா, உன் மனசு எவ்வளவு சங்கடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த முரளி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு யாருமே நினைக்கலம்மா. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீ செஞ்சுட்ட. இவன் ஒருத்தனை மட்டும் ஏமா விடணும்? இத மட்டும் நீ செஞ்சுடு ரஜினி. இதுக்கப்புறம் யாரும் உன்னை எதுவும் கேட்காம நான் பாத்துக்கிறேன், சரியா? இப்ப கூட நீ என்ன காரியத்துக்கு போன்னு சொல்ல வரல இல்லம்மா? என்ன தப்பா நினைச்சுக்காத ரஜினி. இந்த பூவை வச்சுக்கோ. இந்த வச்சுக்கோ. நான் போறேன். ரஜினி, ஓ இங்க இருக்கியா? என்னக்கா? இல்ல ரஜினி, எம்எல்ஏ வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். நீ இருக்கியான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அதான் நீ ரெடி ஆயிட்டியான்னு பாக்கலான்னு வந்த. நான் ரெடியா தான்க்கா இருக்கேன். சரி ரஜினி, நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லிடுறேன். சரி, உனக்கு சாப்பிடறதுக்கு காஃபி டீ ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம். சரி, நான் வெளியே இருக்கேன். அக்கா, அக்கா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. ஏய், எந்திரி, முதல்ல எந்திரி. நல்லா இரு. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீ மட்டும் இல்லனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு தெரியலக்கா. இப்பவுமே நீ வருத்தப்படுற மாதிரி தான் நான் நடந்திருக்கேன். ஆனா இனிமே நீ பார்த்து பெருமைப்படுற மாதிரி தான் நான் நடந்துப்பேன். உன்னை காப்பாத்ததான் என் பார்த்திபா அவன் அப்பாவையே இழந்துட்டான். அவனுக்காக என்ன அங்க அனுப்ப மனசுல உனக்கு? இதெல்லாம் என்ன பெருமைப்படுத்த போறியா? அக்கா, சரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்டா. அக்கா, சரிக்கா, நான் போய் ரெடி ஆவறேன். எப்படி பேசுறது? அக்கா,
என்ன இவ இங்கதான் இருக்காளா இல்ல அங்க கிளம்பி போயிட்டாளான்னு ஆள் மாறி ஆள் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. என் மேல நீ கோவமா இருப்பேன்னு தெரியும். அதுக்கு நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கோ. அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அக்கா வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. எவ்வளவோ கஷ்டம் வந்த போலாம் நீ எங்களுக்காக நின்றுக்க. அதே மாதிரி கடைசியா நம்ம தம்பிக்காக நின்றுக்கா. இத சொல்லிட்டு போலான்னாக்கா வந்தேன். அக்கா நிஜமாவே நீ ரொம்ப கிரேட்கா. சரி அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைங்கிறத என்னை தேடி வந்து சொல்லாம சொல்லிட்டு போறீங்க. முதல்லலாம் தெரியாம ஒரு தப்பு செஞ்சேன். இப்ப தெரிஞ்சே ஒரு தப்பு செய்ய போறேன். என்னை மன்னிச்சிரு பார்த்திபா. ஒரு வழியா கிளம்பிட்டாங்கா. இதுக்கப்புறம் இங்க வரமாட்டாளா ராதிகா? ரஜினி வரலன்னு ரோஷப்பட்டு வராம தான் இருக்கணும். என்ன பண்றான்னு பாப்போம். பார்த்திபா, பார்த்திபா கிளம்பிட்டியாப்பா? இல்லப்பா கிளம்பி போறவன நிப்பாட்டி கிளம்பிட்டியான்னு கேக்குற. என்னம்மா நீ இப்படியா ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது தடுப்பாங்க? இல்லடி அம்மா அமைதியா இரு சொல்லிட்டேன். பாவம் அவனே மன கஷ்டத்துல இருக்கான். தேவையில்லாம ஏதாச்சும் பேசி தொலையாத. அவன் போட்டுமா. பார்த்திபா, பார்த்திபா, பார்த்திபா நில்லு, பார்த்திபா. பார்த்திபா, சொல்லுங்கண்ணா. பார்த்திபா, ரஜினி கிட்ட பேசுனியா? பார்த்திபா, அவகிட்ட பேசுப்பா. பேசணுமா? என்ன பேசணும்? அப்பா காரியத்துக்கு நீ ஏப்பா தனியா போகணும்? அவளை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. நீ பேசுனா, நீ கூப்பிட்டா நிச்சயம் அவ உன் கூட வருவா. அவன் ஒய்ஃபுப்பா. அப்படியா? அவ என் ஒய்ஃபா? பாத்திபா, என்ன பெத்த பையனா எங்க அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய போயிட்டு இருக்கேன். யாரும் என்ன கூப்பிடல, நானா தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். அது இல்ல பார்த்திபா. சில விஷயங்கள் சொல்லி வரதில்லைண்ண, தானா வரணும். இவ்வளவு நாள் எல்லாத்தையும் நான் கேட்டு கேட்டுதான் வாங்கியிருக்கேன். அக்கறையும் பாசமும் இருந்தா தன்னால செய்யணும். நான் கிளம்புறேன்.
வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. ஏய் எல்லாரும் வாங்க. வாங்க 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 அனுப்புங்க. வாங்க சம்பந்தி உள்ள போலாம். வா. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. சம்பந்தம் பண்ணீங்க தலையெழுத்து. பாத்து வாங்க வாங்கம்மா உட்காருங்க. யாரு வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவதான் கதைன்னு வாழ்ந்துட்டு இருக்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த வீட்டுல தானே இருக்க. அந்த வீட்டு சம்பந்தி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நியாயமா அப்பாவை கொன்னதுக்கு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவங்க துக்கம் விசாரிக்க கூட யாரும் நம்ம வீட்டு பக்கம் வரல. ஆனா நீ என்னடா அந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா இனிமே தேவையில்லாம எதுக்குமா இவன்ட்ட பேசிக்கிட்டு? ஏய் எதுக்கு நீங்க வந்த? முதல்ல இங்க இருந்து கிளம்பு கிளம்பு. அக்கா, ஒரு மகனா என்னோட கடமை எல்லாத்தையும் செய்ய நான் தவறிட்டேன். நீங்க என் மேல கோவப்படுறதுக்கும் ஏன் என்ன தண்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. அம்மா, அப்பாக்கு இந்த கடமை என்ன செய்ய விடுங்களேன். அவர் இருக்கும்போது அவருக்கு ஒண்ணு செய்யல. இப்ப அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நீ இத பண்ணனா என் அப்பாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. உன்னை பண்ண விட்டா எங்களையும் மன்னிக்க மாட்டாரு. ஒழுங்கா போயிடு. அம்மா, இதெல்லாம் பையன் செய்யறதா முறை. ஐயரே, மகனா தன்னோட கடமையை சரியா செய்யறவனுக்கு தான் இந்த முறையெல்லாம். இவனுக்கெல்லாம் எந்த முறையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்க ஆரம்பிங்க. சரிம்மா. ஏய் நீ போடா. போன்னு சொன்ன. நீ போ. அம்மா, நீங்க வந்து உட்காருங்கம்மா. என்ன சம்பந்தி, எதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்கம்மா. சங்கரி, சித்தப்பா வந்திருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. சரிங்க. நில்லுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இல்ல சம்பந்தி, முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேண்டான்னு சொன்னா எப்படி? சங்கரி, நீ போய் எடுத்துட்டு வா போ. அக்கா போக்கா. சரிங்கம்மா. வேணாம் வேணாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு சம்பந்தி முறை ஒண்ணுதான் குறைச்சல். அமைதியாரடி. இதுவே நான் பழைய ஆளா இருந்திருக்கணும், உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு காணா போனமாக்கி இருப்பேன். இருக்கால இவதான் என் புள்ளன்னு ஒப்பாரி வச்சு இங்க இழுத்துட்டு வந்தா. ஐயா, நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அங்க வந்தப்போ என்கிட்ட ரொம்ப நல்லபடியா தானே பேசுனீங்க. இங்க வந்துட்டு இப்படி கோவப்படுறீங்களே. எங்களுக்காக கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாழ வேண்டிய பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமா? இவன் யார்? இவன் ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு என்னத்த பெருசா கிழிச்சிருக்கான் இவன்? என் புள்ளைய எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா நானு? இந்த பிக்காளி பைய படிச்சிட்டு இருந்த என் புள்ள பின்னாடி சுத்தி ஏமாத்தி இழுத்துக்கிட்டு வந்து தாலி கட்டியிருக்கான் அவன்.
ஆசீர்வாதம் பண்ணணுமா? அவன் ஆசீர்வாதம்? ஏங்க என்னங்க இது? அவங்க கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக இப்படியா பேசுறது? பெத்த தகப்பனே இப்படி பேசினா என் புள்ள எப்படிங்க சந்தோஷமா இருக்கும்? ஏய் சும்மா நிறுத்திடி. அப்படியே அழுது அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு. அப்ப நீங்க ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க? சரி சரி அழாத. 1 hour சொல்லுங்க. டேய் முரளி, போய் அவளை கூட்டிட்டு வாடா. சரிங்க சித்தப்பா. அப்பா சாரி ஏண்டி இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ண? சாரிமா. அப்பா ஏய் வாய மூடு. இந்த கொஞ்சறது அழுது டிராமா பண்றது இதெல்லாம் அம்மாவோட நிறுத்திக்கோ. அப்பங்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு.